நமது வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாத ஆலயம் ருத்ராட்சேஸ்வரர். இது ஒரு மறுபிறவி இல்லாத ஸ்தலம் பேரு. இந்த க்ஷேத்திரத்துல பூர்வ ஜென்மத்துல புண்ணியமன்னவா மறுபிறவி இல்லாதவா தரிசிக்கலாம். பிராப்தம் பாக்கியம் உள்ளவா இந்த சூரிய மண்டல் வாசல் சொல்லக்கூடிய வாசல்னால் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐதீகம். இந்த சூரிய மண்டல் வாசலானது ரொம்ப விசேஷமானது. இந்த க்ஷேத்திரத்துல இந்த சூரிய மண்டல் வாசல் ஆண்டுக்கு 2 முறை, அது மாதிரி மாசத்துல 2 முறை திறப்பா இந்த சூரிய மண்டல் வாசல். அதுல மாசத்துல 2 பிரதோஷத்துல 2 மணி நேரம் திறந்திருக்கும். அதுல தரிசனம் பண்றவாளுக்கு 21 தலைமுறை பித்ருஷாபங்கள் நிவர்த்தி. வருஷத்துல மாசி மகன்னைக்கு ரொம்ப விசேஷம். மாசி மகத்தன்னைக்கு அவ்வளவு விசேஷமான இந்த க்ஷேத்திரம். ஏன்னா பகல்ல சோடோபஜாரத்தோட காட்டுற துவார பூஜை இந்த ஆலயத்தில் மட்டும்தான். அந்த மாசி மகத்தன்னைக்கு இந்த வாசலுக்கு சோடோபஜாரத்தோட தீபாரதனாகி சுவாமிக்கு ருத்ராட்ச கவசம் சாத்தப்பட்டு இந்த வாசலானது காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதுல 21 தலைமுறையில செல்வந்தரா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறதா ஐதீகம். இந்த மாசி மகத்தன்னைக்கு ரொம்ப விசேஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி வருது, புதன்கிழமை வருது. ரொம்ப விசேஷம். அன்றைய தினம் இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்றதை யாரும் மறந்துடாம தரிசனம் பண்ணுங்க. அவ்வளவு விசேஷம். அந்த பிராப்தம் பாக்கியம் வேணும் கிடைக்கணும்னா அன்னைக்கு ருத்ராட்ச அர்ச்சனமானது சிறப்பாக இங்கே நடைபெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிவராத்திரி அன்னைக்கு இந்த வாசல் சாயர்ச்சை 4 மணிக்கு மேலே காத்தால 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதில் 21 தலைமுறையில செல்வந்தரா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறது ஐதீகம். 16 விதமான செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழக அப்படிங்கிற பாக்கியத்தை சுவாமி கொடுக்குறார் அப்படிங்கிற ஐதீகம். யாரை என்னமோ இந்த தினத்துல சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. அந்த மார்ச் 12ஆம் தேதி வர மாசி மகம் அன்னைய தினம் தவறாமல் இருந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு பாக்கியம் வேணும், புண்ணியம் வேணும். நான் தவறாம இருந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணுங்க. இங்க சனீஸ்வரனை சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயுள் கொடுத்ததுனால மானிட பிறவிக்கு மறு ஜென்மம் கிடையாது அப்படிங்கிறது இங்க தரிசனம் பண்ணா கிடையாதுங்கிறது ஐதீகம். இந்த க்ஷேத்திரத்துல அகத்திற்கு காட்சி கொடுக்கா க்ஷேத்திரம். மகரந்த மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷியினால் தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ண ருத்ராட்சத்தனா அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு சாபத்தை நிவர்த்தியானது மகரந்த மகர்ஷி. ஆனால் சுவாமிக்கு ருத்ராட்சேஸ்வரன் இன்னொரு நாமதேயம். இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பானது பிரதோஷம், மாசி மகம், மகா சிவராத்திரி, அன்னாபிஷேகம், கார்த்திகை சோமவாரம். இதுல சுவாமிக்கு அந்த ருத்ராட்சேஸ்வரன் நாமதேயம் கொண்ட நாளாக மாறுறது மாசி மகம். மாசி மகத்தன்னைக்கு இந்த சூரிய மண்டல் வாசலானது திறக்கப்படும். சோடோபஜாரத்தோட பூஜை நடக்கும். பகல்ல இந்த ஆலயத்தில் மட்டும்தான். அந்த துவாரமானது காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அந்த வாசல்னா உள்ள நுழைஞ்சா 21 தலைமுறையில் செல்வந்தரா வாழக்கூடிய பாக்கியம், 16 விதமான செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் சுவாமி அப்படிங்கிற ஐதீகம். இந்த வாசலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பானது. அன்றைய தினம் சுவாமிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஆலயத்தில் ருத்ராட்ச கவசம் இருக்கு. அந்த கவசமானது ஆண்டுக்கு ஒரு முறையும் சாத்துறது அந்த மாசி மகத்தன்னைக்கு தான். அன்னைக்கு சுவாமிக்கு நாமதேயம் கொண்ட அந்த ருத்ராட்சேஸ்வரர் சுவாமி மாறி இருக்கிறதா ஐதீகம். அன்னைய தினம் சுவாமிக்கு ருத்ராட்ச கவசம் சாத்தப்பட்டு அன்னைய தினம் ருத்ராட்ச அர்ச்சனை பண்றது மகா சிறப்பானது இந்த ஆலயத்தில். அந்த ருத்ராட்ச அர்ச்சனைங்கிறது அவ்வளோ ஒரு பலன். இந்த க்ஷேத்திரத்துல ஒரு வில்வம் சாத்தினாலே அவ்வளோ ஒரு பலன் இருக்கும்போது இந்த சுவாமிக்கு வாடாத மலன்னு சொல்லக்கூடிய அந்த ருத்ராட்சமானது சாத்துறது ஐதீகமானது. அன்னைய தினம் அன்னைக்கு ருத்ராட்ச அர்ச்சனை பண்ணி இந்த சுவாமிக்கு யாராருக்கு என்ன வேணுமோ சுவாமியை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஜென்மாடு செய்த பாவங்கள் நிவர்த்தி, சரீரத்தில் உள்ள வியாதி நிவர்த்தி, பித்ருதோஷங்கள் நிவர்த்தி அப்படிங்கிற ஐதீகம். இந்த ஆலயத்தில் அன்றைய தினத்தில் தரிசனம் பண்ணி இந்த ஆலயத்தில் போடக்கூடிய அன்னதானமும் அன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அந்த அன்னதானத்திலையும் சுவாமிக்கு அன்னதானம் பண்ணி இங்கே பிரசாதமாக போடக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்டா சரீரத்தில் வியாதி நிவர்த்தி, ஜென்மா செய்த பாவங்கள் நிவர்த்தி அப்படிங்கிற ஐதீகம் இந்த ஆலயத்தில். இந்த ஆலயம் பேர் தேப்பெருமானலூர் அப்படின்னு இந்த ஊர் பேர். இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பானது. இதில் பிரதோஷம் அன்னைக்கு 2 மணி நேரம் இந்த சூரிய மண்டல் வாசல் திறக்கப்படும். மாசி மகத்தன்னைக்கு 12 மணி நேரம் திறக்கப்படும். காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். சாயந்தரம் அதேமாரி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே விடிய காலம்புற 6 மணி வரைக்கும் இந்த வாசல் திறந்திருக்கும். அந்தந்த தினத்தில் இந்த வாசல்னா வரும்போது ரொம்ப சிறப்பானது. அது மாசி மகத்தன்னைக்கு தான் ஆண்டுக்கு ஒரு முறை சாத்தக்கூடிய அந்த கவசமானது சுவாமிக்கு சாத்தப்படும். மற்ற நாள்லாம் கிடையாது. வருஷத்துல ஒரே நாள் அந்த மாசி மகத்தன்னைக்கு இந்த சுவாமிக்கு ருத்ராட்ச கவசம் சாத்தக்கூடிய அவ்வளோ சிறப்பானது. பிராப்தம் பாக்கியம் உள்ளவா மட்டும் தரிசனம் பண்ணலாம். நந்தன மகாராஜான்னு சொல்லக்கூடிய ராஜானா கட்டப்பட்ட க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். வசீகரமா இருக்கணும்னு சுண்ணாம்புல தேன் கலந்து 36 விதமான மூலிகை கலந்து இங்க கட்டினார். ஆனா இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணா சுவாமி என்ன வேணுமோ வசீகரமா எல்லாத்தையும் கொடுக்குறார் அப்படிங்கிற ஐடியா.